நிவின் சேட்டன் தான் என்ன கால் பண்ணி உனக்கு தமிழ் மூவி நடக்கணும் ஆசை இருக்கா அப்படி கேட்டேன். ஓகே. ஸோ அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஆசை இருக்கு, இந்த மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கு. அப்போ அந்த டைம்ல நிஜமாவே நான் சொல்றேன், எனக்கு ராம் சார்னா யாருன்னு கூட தெரியல ஓகே. அந்த டைம்ல. ஸோ 2 years பேக். ஓகே. அப்போ நான் சொன்னேன், ஓகே எந்த டைரக்டர்? ராம் சார். இப்போ நான் ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன் அவர் கூட, 7 கடல் 7 மலைன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஒரு கதை சொல்லணும்னு இருக்கு. ஸோ அவர் தான் பேரன்போட டைரக்டர். ஸோ நான் பேரன்பு அப்ப எனக்கு அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்தோட டைரக்டரா அப்படின்னா நல்ல படமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் அவரோட படம் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ நிவின் சேட்டன் கேட்டேன், என்னன்னா நெக்ஸ்ட் டே அவர் கொச்சியில் இருக்கும், பார்க்க முடியுமா கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கோழிக்கோடு இருந்துச்சு. கோழிக்கோடு டு கொச்சி ஒரு 5 hours ஜேர்னி தான் இருக்கும். ஸோ நான் டக்குன்னு கொச்சியில் வந்தேன். நெக்ஸ்ட் டே அவரை பார்க்கணும்ல. ஸோ நான் நிவின் சேட்டன்கிட்ட கேட்டேன். ஸோ என்னன்னா எங்கே பார்க்க வேணும், ஸோ அவர் ஒரு பெரிய டைரக்டர், ஸோ எங்கே மீட்டிங் வைக்கணும் அப்படி கேட்டேன். ஸோ கொச்சியில் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிடலாம் அப்படி சொன்னேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஹயாத் போதுமா அப்படி கேட்டேன். அப்போ நிவின் சேட்டன் என்ன சொன்னேன்னா, கிரேஸ் ஒரு தட்டு கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அவ்வளோ சிம்பிளா. ஸோ அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி இந்த சப்ஜெக்ட் கேட்டேன். ஸோ ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் இந்த படம்